Hello friends, welcome back to Tasty and Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சூப்பரா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு எப்படி வீட்லயே வந்து சீரகசம்பா அரிசியை யூஸ் பண்ணி ஒரு பிரியாணியை வந்து பலபலன்னு எப்படி செய்யலான்றதை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரா ஒரு மட்டன் யூஸ் பண்ணி சீரகசம்பா அரிசி எல்லாருக்கும் குழன்னு வரும் தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இங்க பாருங்க சீரகசம்பா அரிசி எவ்வளவு பலபலன்னு வருது பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்காங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுவே போதுமான அளவு தான். உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளோ அதை சேர்த்துக்காங்க. தாளிப்புக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சும்மா கீரி போடுங்க. ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். பிரிஞ்சை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் மெயின். அதனால் வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயமாவது போடுங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 5 வெங்காயமாவது போடுங்க. நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். ஜீரக சம்பா அரிசி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஜீரக சம்பா அரிசி. இது சும்மா சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு போலியான ஜீரக சம்பா வாங்கி ஏமாறாதீங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஜீரக சம்பா வந்து அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து மட்டனில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்க வேணாம். நான் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக வேணும்னா தயிர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்காங்க, வேணான்ற விட்டுருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஃபுட் கலர், அதாவது கேசரி பவுடர் அது சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சு இதை 3 விசில் தான் மட்டன் வச்சேன். எல்லாட்டு கறின்றதுனால நல்லா வெந்துடுச்சு. இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் வச்சேன். இதில் காரம் நல்லா இறங்கட்டும். நம்ம தண்ணியை ஊற்றல, மட்டனில் அந்த தண்ணியை வந்துடுச்சு பாருங்க. ஜீரக சம்பா அரிசியும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கேன். அப்போ தண்ணி ஏற்கனவே அதில் இருக்கும் மட்டனில். அதனால் வந்து நீங்கள் ஒரு பங்கு ஊற்றினீங்கனாலே போதும். நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து 1 பங்கு வச்சாலே வந்து போதும், தண்ணி நல்லா வரும். ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். பாருங்கள் ஆல்ரெடி அதுலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதனால தான் தண்ணியே ஊற்றலை. என்னால் மட்டனில் தண்ணி வந்துருச்சு பாருங்க. இது 1 நிமிஷம் வந்து நல்லா கலரி விடுங்க. ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்காங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் சளி வருது.
கொரோனா வைரஸ் அப்படி இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நண்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. புதினா வந்து நிறைய சாப்பாடில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா வந்து கொஞ்சம் கோல்டுக்கு நல்லதுன்னாங்க. புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். சிக்கன் 65 வந்து புதினா யூஸ் பண்ணி சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு இருக்குங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து புதினா வந்து துவையில அரிசி அது மாதிரி செய்ய சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் சாப்பிடுங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒன்றுமெண்ட் யாரும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. நான் வந்து அடுத்து சிக்கன் ரெசிபி தான் அப்டேட் பண்ண போகிறேன். சிக்கன் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் அது. என்னன்ட்டு நான் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நல்லா சாதம்லாம் இன்னும் இப்போயே உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி வைங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இது வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலரி விடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எல்லாம் வந்து எப்படி நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்க. சாதமே வந்துருச்சு. கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டுருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். எவ்வளோ உதிரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சாதம் எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கலாம் பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வைப்போம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சம் சாதம் நெட்டாக இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை சுத்தமாக ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு வைங்க. அந்த சூட்டுலேயே வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. உதிரியா எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க. பீஸும் உடையாமல் நல்லா இருக்குது. குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பேனில் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.